பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்க் இன்னிதே ஆரம்பம். T-0515 ரோட பிடிச்சிட்டு அப்படியே நேரா ரஷ்யன்ஸ் இந்த சக்ராஸ்கி பக்ரோஸ்கோட தெற்கு பகுதியில் இது எல்லாமே பக்ரோஸ்க் தான். அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் சக்ராஸ்கி, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ரோடு வந்து பாத்தீங்கன்னா வி ஷேப்ல ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸோ அதுல வந்து சில பகுதிகள் ரஷ்யா எடுத்துட்டாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க. இப்போ உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சக்ராஸ்கி அந்த ஸ்ட்ரீட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வருது. மரியா பெலூசுகா அவர்கள் எப்படி நம்ம தலைவின்னு சொல்லிக்கலாமா, தங்க தலைவி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே, பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்க் ஆரம்பிச்சிருச்சு, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. பல உக்ரைனியர்களும் கை தட்டி வரவேற்றிருந்தாங்க, விசில் அடிச்சிருந்தாங்க. ஆரம்பிச்சிச்சு, ரஷ்யா வச்சு செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்காக அடிச்சிருப்பாங்களா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அந்த சக்ராஸ்கி சீட்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. இனி எத்தனை நாளுக்குள்ள பக்ரோஸ்குள்ள ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற போறாங்களா? இந்த பக்முத் மாதிரி பல மாதங்களாக போதா, இல்ல எப்படி டக்கு 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 டக்குன்னு பிடிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈரோப் மிக பெரும் அளவுல தயாராகிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிற அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து போடு, கழுத்து போடு போடு அப்படிங்கிறது போல யாரோ போட வச்ச மாதிரி தெரியுது. ஏன்னா நார்மலா ட்ரக் எய்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வீடியோ பேர்களோட இருக்கும். பெருமளவுல ஹியூமனிடேரியன் எய்ட்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. டிலே ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல திரும்பி ஹமாஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க நீங்க பண்ணுவீங்க? அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வண்டியா இருக்கிறாங்க. அதாவது அக்டோபர் 7 தாக்குதல் நடந்த போது நான் சொல்லக்கூடிய சில விஷயம், அந்த பதிவுலாம் டெலீட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அந்த டைம்ல நம்ம தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஹமாஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு, தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது கொல்லாம பிடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நல்ல வாய்ப்பு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நல்ல வாய்ப்பு அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வசமா வந்திருக்கு. இதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சதுப்பா? 50,000 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வரும். அதாவது இந்தியாலையும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அது போல அந்த காலத்துல எல்லாம் இல்ல. நம்ம விடுதலைக்காக போராடும் போது எந்த விஷயமும் வெளியே வரல. அந்த டைம்ல எல்லாம் வார் பிளாகர்ஸ்ங்கிறவங்க வந்து இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பெட்டி அட்டை குட்டியாட்டம் இருக்கும், அதை எடுத்து ரோல் சுத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வியூ மட்டும் காட்டுவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அந்த வார் பிளாகர்ஸ்லாம் இப்போ இருக்கத்தான் செய்யறாங்க. பலருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு இருந்தா நானும் அதெல்லாம் செய்வேன். பட் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. அதனால அது மாதிரி செய்ய முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. போற என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் இவங்க மிக பெருமளவுல உதவியா இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல வார் பிளாகர்ஸ் எல்லாம். இப்போ அதே போலதான் இருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதெல்லாம் பேசணும்னா பெரிய வரலாறு அதெல்லாம். இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடுதலைக்காக போராடும் போது பல தியாகங்கள் செஞ்சிருப்போம், பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு, பல ஜினோசைட் நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் மேசகர்னு நம்ம வாயில நம்மளே சொல்லிக்கிறது மிக பெரும் அசிங்கம், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. பெரிய பெரிய ஜினோசைடு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு நடந்திருக்கு நம்மளுக்கு. அதெல்லாம் வந்து வெளியவே வராது. ஆனா இந்த வார்த்தைகள் ஜாலங்கள்ங்கிறது மேற்குலக நாடுகள் பெருமளவுல பூசி மறைச்சிடுறாங்க. நம்ம தான் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வரலாறு புரிஞ்சுக்கிட்டு அது நடக்கக்கூடிய இன்னல்களை நம்ம வெளியே சொல்லணும். அப்பதான் நம்ம மக்களுக்கு தெரியும் நம்ம என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ ஓகே, அது அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம், வரலாறு பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனா இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ அந்த டைம்ல இழப்புங்கிறது பெருமளவுல இருந்துச்சு. வேலை கொடுக்காம நம்மளுக்கு விடுதலை கிடைக்கல. அதே போலதான் இங்கேயும். இவங்களுக்கு என்ன கேட்கறாங்க? தனி நாடு வேணும்னு கேட்கறாங்க. சும்மா கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் போட்டு பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் தருணம், அவங்களுக்கான தருணம் இதுவா இருந்திருக்கு. அவங்க அதுக்கு விடுதலை போராட்டம் கரெக்டான டைம்ல எடுத்து நெக்ல வச்சு அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கான முடிவு கிடைச்சிருக்கு. ஆனா இது நிரந்தரமா என்ன ஏதுங்கெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. காசா தட்டுல ஹமாஸ் பெருமளவுல இப்ப இருக்காங்க. அவங்க சொல்ற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா 40,000 ஹமாஸ் வீரர்களை கொண்டிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்ற எல்லாமே ஹமாஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா, இப்ப எப்படி ஆயிரக்கணக்கான வீரர்கள் வெளியே ரோட்ல வந்து துப்பாக்கி எதிர் சுத்திட்டு இருக்கிறாங்க? சரி ஓகே, அது இஸ்ரேல் காசா பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு தனிநாடு வந்திருக்கு. பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கத்தான் போகுது, இன்னமும் டேபிள் இருக்க போது. அதுக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இஸ்ரேல் தனி ஒரு நாடா இங்க இருக்க போதில்ல, 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். இப்பவும் அது டேபிள் மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இஸ்ரேல் அப்படிங்கிறது பாலஸ்தீன் பகுதியை எடுத்துக்கிட்டு இஸ்ரேலா இருக்க முடியாது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான காய் நகர்கள் பண்றாங்க அப்படிங்கலாம் பார்க்கலாம். இதுக்காக சில நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய ஃபேஸ்புக்ல இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஏன்பா நீ இப்படி சப்போர்ட் பண்ற அவங்களுக்கு இப்படி இப்படின்ட்டு. சப்போர்ட் இல்ல, இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொன்னேன், அவ்வளவுதான். அந்த டைம்ல மத்தபடி எதுவும் சொல்ல கிடையாது. இது சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இல்ல பண்ணனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது. நார்மலா ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, இப்ப இந்தியாக்கே நாளைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படிங்கிற யோசிப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களும் யோசிப்பாங்க, என்னை விட பெருமளவுல யோசிப்பாங்க. ஏதோ நான் சும்மா ஏதோ
5, 6 யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அது மாதிரி நம்மளுக்கு என்ன நடக்கும், தப்பா நடக்கும்ன்றது யோசிச்சுக்கிட்டாதான் அதுக்கேற்றபடி வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்றபடி செய்வாங்க இல்லையா? அது போல ஒரு விஷயத்தை தான் ஒரு கோணத்துல நான் யோசிச்சு சொல்றேன். பல நல்ல கோணங்கள்ல இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. அதுக்கு நிறைய மீடியாக்கள் இருக்கு, எல்லாம் பேசுறாங்க. தவறான கண்ணோட்டம், இவங்க இது போல திட்டம் போட்டிருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நான் எனக்கு தெரியாது நான் பேசுறேன் அவ்வளவுதான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒரு இது இல்லை. இதனால அவங்க சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு இது கிடைப்பது இல்லை, அதனால எதுவும் மாறிடும் போறது இல்லை அவ்வளவுதான். மத்தபடி இல்லை. தயவு செஞ்சு பர்சனலா எடுத்துக்காது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போ அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அதை விட மிக பெரும் பிரச்சனை வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களே. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, எங்க பதவி ஏற்கிறீங்களாமா, நீ கூப்பிடுங்க, நீ சேர்த்திக்குங்க, கூப்பிடுங்க அப்படின்னு 3 தடவை கேட்டாராம். 3 தடவை நகி அப்படிங்கிறது போல டினை பண்ணிட்டாங்களாமா அமெரிக்க தரப்புல இருந்து. அது யார் சொல்லிக்கிறாங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஜூனியர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து. அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே பல தடவை கேட்டாரு, மதிக்கவே இல்லை, இருந்தாலும் கேட்கிறாரு அவர் அப்படிங்கிறதோட கேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இரு தரப்புலையும் மாறி மாறி. இதெல்லாம் கடந்து போய்க்கலாமே தவிர ரியாலிட்டி அப்படி இருக்க போறதுல யூரோப் இதுல எலான் மஸ்க் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மெகா அப்படிங்கிறது போய் மெகாவா மாறி இருக்கு அப்படிங்கிறது போல. என்னப்பா மெகா மெகா அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா, MEGA மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதே போல மெகா MEGA மேக் யூரோப் கிரேட் அகைன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களும் அதே ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டான பாலிசியா கையாள போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா நேட்டோ நாடுகள் பெருமளவுல தயாராங்க. சும்மா இல்ல, லேசல இல்ல, இது நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. பெருமளவுல அழுத்தங்கள் இருக்கு. அவங்களும் ஒரு திட்டத்துல வச்சிருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இல்ல உக்ரைன் மேல வந்து அவங்க போர் தொடுக்க போறாங்களா, இல்ல உக்ரைன் அவங்க மேல போர் தொடுக்க போறாங்களா, இது ஏதோ நெகட்டிவா நடந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்கும் தெரியாது. இல்ல உக்ரைனோட சில பகுதிகள் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்களா, அதுக்கு ரஷ்யாவோட சண்டை பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. காரணம் என்னன்னா, போலாண்டுல நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா F-35 டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதை ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப நாசம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. டீம் வந்து இறங்கி இருக்கு போலாண்ட்ல. இது ஒன்ன வச்சுட்டு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாத்வியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடனோட ஆர்மி வந்து இறங்கி இருக்கிறாங்க லாத்வியால. சரி, இது ஒண்ணுதானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்து ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயினோட ஆர்மி வந்து டிப்ளாய் ஆயிருக்காங்க. இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த பகுதி கொஞ்சம் சிக்கலுக்குரிய பிரச்சனையா இருக்கும் போது ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்க போகுது, இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற பட்சத்துல நாட்டோ வர்சஸ் ரஷ்யா வந்துருமா அப்படின்ற பதட்டங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ட்ரம்ப் அவர்களும் சரி, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சரி அவ்வளவு லேஸ்ல விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றாச்சு, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு, வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சில நாள் டிலே ஆகும். ஏன்னா நம்ம நியூஸ் மீடியா கிடையாது, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வரக்கூடிய செய்திகளை நான் புரிஞ்சுக்கிட்டு இதனால என்ன அப்படிங்கிற வியூகம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வர செய்தி அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றதுனால அது பல யூடியூப் சேனலும் இருக்கட்டும், இல்ல செய்திகள் இருக்கட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட வியூகம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, மற்ற அனலிஸ்ட்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அவ்வளவுதான், மற்றபடி இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இது போல பல பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த டிஃபென்ஸ் இந்த டிகோஸ் 2 சேனலுமே பதிவுகள் வரும். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி சொல்லிக்கிறாங்க, எங்க ட்ரம்ப் அவர்களே சீக்கிரமாலாம் நெகோசியேஷனுக்கு போயிடாதீங்க, கெட்டாஸ்ட்ராஃபியா மாறிடுங்க அப்படிங்கிற அவரு தரப்புல இருந்து இருக்கு. ஸோ அதனால திரும்பவும் ப்ரெஷர் ஏத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனா பக்ரோஸ்குள்ள ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளிக்கானவும் சில்காவும் சுத்தி வளைச்சாச்சு. செஸ்ஸிவியாரை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா உக்ரைனோட வீரர்களை வெளியே அனுப்பிட்டாங்க. ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. டினிப்பர் ரிவர் வரைக்கும் முன்னேற வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி பார்ப்பாங்களா நாட்டோ நாடுகள் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ரஷ்ய தரப்புல இருந்து முன்னேறும் போது மேபி இருக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. தெரியல என்ன நடக்க போகுதுன்ட்டு. பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஈரோப் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அது அமெரிக்காவோட புதுசா இருக்கக்கூடிய அந்த எலான் மஸ்க் அவர்கள் இருக்கா இல்லையா, புதுசா வந்திருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ அவர் தரப்புல மெகா MEGAன்னு இப்ப சொல்லிக்கிறாரு. ஸோ இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம யூரோப்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளவுகள் தெரியுது. ஆனா அது நடிப்பா கோபால் அப்படிங்கிறது போல இருக்குது தோணுது. தெரியல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். எல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல எல்லாமே தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாம துருக்கி ஒரு சைடு தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான். அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம், ஆபரேஷன் 2 ஸ்பாட்ஸ்னா ஒன்னு துருக்கி இன்னொன்னு ஈரான் தான் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருப்போம்.
அந்த டைம்ல உங்களுக்கு தோணி இருக்கும், என்னப்பா இவன் சும்மா துருக்கியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், துருக்கியெல்லாம் நாட்டோ நாடு, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாவும் செயல்படுறாங்க, அமெரிக்காக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க, அமெரிக்காக்கு எதிராகவும் செயல்படுறாங்க துருக்கி அப்படிங்கிற போலாம் இருக்கும். அவங்க நாட்டோட பாதுகாப்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா உள்ள இருக்கும்போது அவங்களோட சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பால்கன் போர்லாம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா கிரீஸ், ரொமேனியா, செர்பியா இதெல்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதாவது முதலாம் உலக போருக்கு முன்னாடிலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சரி, பிரிட்டனும் சரி, அமெரிக்காவும் சரி இவங்க எல்லாரும் இணைஞ்சு துருக்கி குத்து குத்துன்னு குத்தி சில பகுதிகள்லாம் விடுதலை வாங்கி கொடுத்து பிரிஞ்சதுதான் அந்த பகுதிகள்லாம். அப்புறம் தான் பால்கன் போர் வந்தது. இது எல்லாமே இதுதான். அது மட்டும் இல்லாம ஆஸ்திரியா ஹங்கேரி ஒரு மிகப்பெரும் பேரா இருந்தது. அங்கிருந்து புடிங்கி புடிங்கி கொடுத்ததான் இந்த செர்பியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்தது. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பையரை அடிச்சு காலி பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் இங்க இருக்கிறது. இப்போ உக்ரைன் அடிச்சு காலி பண்ணிக்கிறாங்க. சேர்ந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு பண்ணுவாங்க. அவ்வளவுதான், எப்படியோ பண்ணிடுவாங்க அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஈரோப்பை வந்து பாத்தீங்கன்னா டீஸ்டெபிலைஸ் பண்ணும், ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, எந்த ஒரு ராஜ்யமும் பெருமளவுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ இந்த யூரோப் லேஸ்ல இருக்க போறதுல கண்டிப்பா சிக்கல் வரப்போகுது. அது யார் யாருக்கு லாபமா இருக்க போகுது, யார் யாருக்கு நட்டமா இருக்க போகுது. ஒருவேளை இந்த யூரோப்ல அமெரிக்கா தோத்துட்டாங்க அப்படின்னா வல்லரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது நல்லரசு அப்படிங்கிறது இருக்கிறாங்க இல்லையா, வரலாற்றோட வெள்ளை பக்கத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா கருப்பு பக்கத்துல மாறிடுவாங்களா? அதாவது அவங்களோட பதவி எப்படி பைடன் அவர்கள் வெளியே போறாரோ அந்த வல்லரசு அப்படிங்கிற பதவியிலிருந்து வெளியே வந்துருவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இப்போ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்களா பொறுத்து வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உக்ரைனோட கோல்மெயின், அந்த டொனஸ்கோ பிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக பெரிய கோல்மெயின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோல்மெயின் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் தீ விபத்துக்குள்ள ஆளாயிருக்கு. இந்த ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கக்கூடிய அந்த சார்பா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோல்மெயின் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கிடைச்சிடக்கூடாது, அவங்க கை கிடைச்சதாலும் பெருமளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக எரிச்சு விட்டாங்க, பெருமளவுல சபட்டாஜ் வேலையில் ஈடுபட்டுட்டு பின்வாங்கி போறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல அந்த இடத்துல தாக்குதல் நடந்துருச்சு, அதனால தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. எது என்னன்றது தெரியல, போர் சூழல். அந்த பகுதியில தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, உக்ரைனோட கோல்மெயின்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் மிகப்பெரிய கோல்மெயின். அந்த கோல்மெயின் இப்போ டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செர்பியால வந்து ஊகிக் அவர்கள், செர்பியாவோட பிரசிடென்ட், அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, இங்க திரும்பவும் கலர் ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்கு மேற்குலக நாடுகள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு, ரொமேனியால ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது தெரியல. இதுதானே சொல்ல வந்தேன். எல்லா பக்கமே சிக்கல்களா தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கமாண்ட் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள், அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, எங்க ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறவங்களாம் அந்த ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லாம் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களை மொபைலைஸ் பண்ணலான்னு விட்டா வரமாட்டேறீங்க, அதுக்கு பேன் பண்ணிட்டாங்க, அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்கள மட்டும் விட்டு வச்சிடறோம், ஆனா மத்த ஆளுங்களாமே ஃப்ரண்ட் லைனுக்கு களத்துல வந்துடணும் அப்படிங்கிறவங்கள அவர் தரப்பு வந்து தீவிரமான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ பேட்டில் கொஞ்சம் இன்டென்ஸா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்கள புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பால்டிக் சீல அந்த கேபிள் கட்டாச்சு இல்லையா, அது சபட்டாச்சு வேலையெல்லாம் இல்லைங்க, சும்மா அது ஆக்சிடென்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுக்காக ரஷ்யாவோட ஈகிள்ஸ்ன்ற கண்டெய்னர் ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிருந்தாங்க பின்லாண்டுக்குள்ள. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், எனக்கு அந்த பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பின்லாந்து வந்து இது தடை செய்யப்பட்ட பொருள், எங்களோட வாட்டர்ஸ் வழியே எடுத்துட்டு போனதுனால நாங்க அதை பறிமுதல் பண்றோம் அப்படிங்கிற பண்ணிட்டு தான் சொல்லப்பட்டுட்டு வருது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால செய்திகள் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்ப அது ஆக்சிடென்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்ப கண்டெய்னர் ஷிப் என்ன ரஷ்யா கிட்ட கொடுத்துருவீங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா தரப்பு என்ன சொல்றாங்க, ஏங்க நாங்க இன்டர்நேஷனல் வாட்டர்ல போயிட்டு இருந்தோம், நீங்க தான் ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லி வந்து புடிச்சிட்டு உங்களோட இதுக்குள்ள கொண்டு போயிட்டு ஏதோ உங்களோட வாட்டரை பயன்படுத்தி நாங்க போயிட்டு இருந்தோம், இப்ப என்னங்க மாறி பேசுறீங்க, முதல்ல எங்க பொருளை கொடுங்க அப்படிங்கிற சண்டை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம், ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனா அதுக்கும் அந்த கேபிள் கட் ஆனதுக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்கு பின்லாந்து எந்த மாதிரியான மன்னிப்புகள் ரஷ்யா கிட்ட கேட்க போறாங்க, இல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ரஷ்யா எடுக்க போறாங்கன்றதெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே வெனிசுவேலாக்கு வந்துடலாம். இந்த வெனிசுவேலால வந்து பாத்தீங்கன்னா மதுரோ அவர்கள் இருக்கா இல்லையா, 3வது முறையா வந்து பாத்தீங்கன்னா அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல அமெரிக்கா தற்போதைய வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. ஆனா பஷர் அல் அசாத் அவர்களுக்கு எப்படியோ அப்படித்தான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க மீடியாக்கள் தரப்புலாம். பொறுத்து இருந்தா பாக்கணும் எந்த மாதிரியான அழுத்தங்கள், வியூகங்கள் இந்த இடத்துல அமெரிக்க தரப்பு நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஆனா இவங்களுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இஎல்என் குரூப் வந்து இருக்கு. பிடல் காஸ்ட்ரோ அவர்களால ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஆர்மி சும்மா விட்டுருவாங்களா, கொலம்பியாவோட ராணுவம் இருப்பாங்க இல்லையா, அதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதனால ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் நடக்குது, எல்லாம் ரெகுலரா நடக்கிறதுனா ரொம்ப அதிகமா நடக்கிறதுனால சும்மா அதை ஹைலைட் பண்ணி காட்டணும், சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன், மற்றபடி எதுவும் இல்லை. அந்த பகுதியில இஎல்என் குரூப் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க.
ஸோ ஒருவேளை அந்த பகுதியில இந்த பகுதியிலேருந்து யாராவது வந்து ஒரு அமைப்புன்னு உருவாகி பிரேசிலுக்கோ வெனிசுலாக்கோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு அமைப்புகள் வந்து இங்க ஒரு விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா சமீபத்துல வெனிசுலால ஒரு அமைப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நாங்க வரப்போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம புது புது அமைப்புகள் இங்க களமிறங்கிட்டு இருக்கிறாங்க. பிரேசில்ல கூட ஒரு அமைப்பு நம்ம பார்த்தோம், ரெட் கமாண்டோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே இங்க மேசிவ் ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வரதுக்காக தான் வெயிட்டிங். ஒன்ஸ் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அது மிக பெரும் பிரச்சனை, நாட்டோ ரஷ்யா பிரச்சனையா மாறும்போது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றமே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ நைஜீரியா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல இணையறதுனால பார்ட்னர் கண்ட்ரியா தான் இருக்காங்க. அதே இணையறதுனால அங்க தீவிரவாத தாக்குதல் நடக்குது. இப்போ இந்தோனேஷியால வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல இணையறதுனால அங்க பப்பா வெஸ்ட் பப்பா லிபரேஷன் ஆர்மின்னு ஒண்ணு தனியா ஒண்ணு ஆரம்பிக்குது. வெனிசுவேலா ரஷ்யாக்கு ஆதரவா இருக்குன்றனால அங்க ஒரு தாக்குதல் நடக்குது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அமெரிக்காக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளையும் நடக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரேன். இந்த இரு தரப்புலயும் இருக்கக்கூடிய அணிகள்லாம் யார் யாரும் எல்லா நாடுகளுக்கு உதவக்கூடிய நாடுகளுக்கு அழுத்தங்கள் கிடைக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம மயன்மார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு போயிறேன், ஏன்னா ரொம்ப பெருசா போயிடுச்சு, ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிறேன். முக்கியமான செய்தி அந்த ஒரு காலத்துல தான் இந்த மயன்மார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட சுகாய் Su-30 ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க 2018. அந்த டைம்ல 6 விமானம் கொடுக்கறதுக்காக பேசியிருந்தாங்க. 208 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த் உள்ள ஒரு கான்ட்ராக்ட். அது சைன் பண்ணும்போது அவங்க தரப்புல இருந்து ரஷ்ய தரப்பு வந்து Su-30 ரக விமானம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 6 யானைகள் வந்து பாத்தீங்கன்னா மயன்மார் தரப்புல இருந்து ரஷ்யா கொடுத்துருக்காங்களாமா. எதுக்கு? காசு இல்லாம. ஏன்னா பார்ட்டர் ட்ரேடர் சிஸ்டமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிக பெரும் அரசியல் இருக்கு. இது வெறும் பார்டர் ட்ரேடு மட்டும் கிடையாது. யானைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் சிம்பாலிக்கா வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது ரஷ்யா வந்து வேற மாதிரியான மூவ்ஸ் பண்றாங்கன்ட்டு. ஸோ ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயுமே இது போல சிவில் வார் அது போல விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. பஷர் அல் அசாத் அவர்கள் உதாரணத்துக்கு சிரியா சிவில் வார் மாதிரி தானே அங்க இருக்கு. கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற பலர் தரப்பு இருக்காங்க. துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சும்மா சொல்லிட்டு இருக்கிறதா திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. குர்தின மக்கள் அது SDF எகெயின்ஸ்டா நாங்க பெருமளவுல களம் இறங்க போறோம் அப்படிங்கிற துருக்கி தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் தான் சிவில் வார்னா என்ன அப்படிங்கிறது வெளியே வரும். இப்போ மயன்மார்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் வார் போயிட்டு இருக்கா. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவான நம்ம ரஷ்யாக்கு ஆதரவா செயல்பட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கனாலதான் பங்களாதேஷ்ல ஆட்சி கல்வி நடந்திருக்கா. அதனாலதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செக் வைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா. இப்ப கூட பாகிஸ்தான் கிட்ட JF-17 ரக விமானம் வாங்குறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கே அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றதா சொல்லப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா சைனால வச்சு லான்ச் பண்ணிக்கிறாங்க. சைனா நம்மளுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் செய்யல, ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாடு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுல பாகிஸ்தானோட எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட் லான்ச் பண்றாங்கன்னா நம்மள உளவு வேலை பார்க்கறதுக்கா பாகிஸ்தான்ற பேர் சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம், அமெரிக்காவோட தொழில்நுட்பம் சேட்டலைட் தொழில்நுட்பம் இல்லாம உக்ரைனால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அது போல நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எது செய்யலீங்க, அவங்க சேட்டலைட்ல அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறதுக்கு அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ உலகத்துல பல செய்திகள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வேகமா சொல்றதுனால ஏன்னா ரொம்ப பெருசாயிடுச்சு பதிவு. ஸோ அந்த காரணத்தினால வேகமா சொல்றதுனால சில பல விஷயங்கள் விட்டு போயிருக்கோம். அடுத்தது பையெல்லாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செந்தல் டிஃபென்ஸ் செந்தல் டிகோஸ் 2 சேனலுமே செய்திகள் வரும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.